என்னாச்சு சித்தி? ஒரே அப்செட்டாக இருக்கீங்க. என்னாச்சு? சித்தப்பா கூட சண்டையா? இதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரவீனா. வேற எதுவும் யோசிச்சுட்ருக்கேன் நான். இப்போ என்ன? தான் அந்த பக்கத்து வீட்டு அக்கா போனாங்க. ம். அதுதான் அவங்க சொன்னதை தான் பற்றி யோசிச்சுட்ருக்கேன். அப்படி என்ன சொன்னாங்க? அவங்க பொண்ணுக்கு போன மாதம் தானே கல்யாணம் ஆச்சு. ஆமாம். அந்த பொண்ணுக்கு 100 பவுன் போட்டாங்க தெரியுமா? 100 பவுனா போட்டாங்க? 100 பவுன் போட்டாங்க. ஆனால் அந்த பிள்ளை வாழ்க்கை சரியில்லையாம். ஐயோ, மாப்பிள்ளை சரியில்லையாம். 100 பவுன் போட்டு 100 பவுன் போட்டு அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்க வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க அந்த பொண்ணை. ஐயோ, மாப்பிள்ளை வந்து டெய்லி குடிக்கிறாராம். அந்த மாதிரி ஒரு பையனா. என்ன பண்ணுறதுனே தெரிலையா. அந்த அக்கா இப்போ தான் போச்சு புலம்பிட்டு. ஐயோ, ரொம்ப பாவம். அதுக்கே நீங்கள் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? இல்லை, நாமளும் 2 பிள்ளைங்கள வச்சுருக்கோம். அதுவும் பொம்பளை பிள்ளைங்கள வச்சுருக்கோம். 100 பவுன் சேர்த்து வச்சு அவங்க கஷ்டப்பட்டு இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்த சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல பையனாக பார்த்து நல்லா இருக்கணும் அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு அந்த 100 பவுன் சேர்த்து வச்சாங்க. கடைசியில் பார்த்தா அந்த பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. இப்போ போன மாதத்துக்கு முந்தின மாதம் கூட ஒரு கேஸ் வந்துச்சு, ரித்தன்யா கேஸ். அந்த மாதிரி ஆகிப்போச்சு இவரோட நிலமை. இப்போ எல்லாரோட நிலமே இந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ 100 பவுன் சேர்த்து வச்சு அவங்களுக்கே இந்த நிலமைனா 100 பவுன் கூட சேர்த்து வைக்கல. நான் அதை தான் யோசிச்சுட்ருக்கேன். 2 பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு. அதுதான் எனக்கு பெரிய கவலையாக இருக்குது அவங்க சொன்னதுலேருந்து. அதெல்லாம் கவலைப்படாதீங்க சித்தி, எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். எனக்கு இந்த கவலை பெரிய கவலையாயிருச்சு. என்ன போக போக வந்து எல்லாம் சரியாயிடும். அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. பொம்பளை பிள்ளைங்களை வேற பெற்று வச்சுருக்கோம். என்ன பண்ணுறதுனே தெரில எனக்கு. ஆடுறோம். இன்னைக்கு கேசரி பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கணும். என்ன சித்தி, என்ன பண்ணுறீங்க? ஸ்வீட்டா? ஆமாம், பிரவீனா, உன்னை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னாச்சு, நேற்று ஃபுல்லாக சோகமாக இருந்தீங்க, இன்னைக்கு ஹாப்பியாக இருக்கீங்க? ஆமாம், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்படியா? என்ன செய்தி? ஃப்ளாஷ்பேக் போகணும். ஃப்ளாஷ்பேக்கா? ஃப்ளாஷ்பேக். பாருங்க நான் ஜெயிச்சிட்டேன். என்ன பாப்பா? எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் பாருங்க. சூப்பர் பாப்பா, வெரி குட் பாப்பா. இதுதான் பிரவீனா என்னோட சந்தோஷத்துக்கு காரணம். பரவாயில்ல, வீட்லேயே ஒரு தங்கத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் தங்கத்தை பற்றி எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஆமாம் பிரவீனா, நான் இது ஃபுல்லாக கவலைப்பட்டது டைம் வேஸ்ட்டு தான். இந்த காலத்து பிள்ளைங்களை வச்சு கவலையே கிடையாது. அவங்க லைஃப்பை அவங்களே நல்லா பார்த்துப்பாங்க, உங்களையும் பார்த்துப்பாங்க. ஆமாம், இனிமேல் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை நம்ம. ஆமாம், தயவு செய்து பொம்பளை பிள்ளைங்க வச்சுருக்கிறவங்க யாரும் கவலைப்படாதீங்க. இதுதான் என்னோட கான்செப்ட். இன்னைக்கு கருத்து என்னென்னா, இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்களை வச்சுருக்கிறவங்க நிறைய பேர் கவலைப்படுறாங்க, தங்கத்தை சேர்த்து வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கவலைப்பட தேவையே இல்லை. நம்ம வந்து பொம்பளை பிள்ளைங்கள நல்லா படிக்க வச்சாலே போதும். படிப்பு தான் உங்களுக்கு கை கொடுக்கும். ஆமாம், நன்றி.